கடவுளே இங்கே கேப்பப் ஆயிட்டில் வந்தால் என்னென்ன சம்பவம்லாம் நடக்கும் அப்படின்றத ரொம்ப காமெடியாகவும் ஃபேண்டஸியாகவும் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இது தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்க போது எங்கே எப்படி பார்க்கலாம், என்னைக்கு அவைலபிளாக இருக்க போது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வேற வேர்ல்டில் தான் இந்த ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டா இருக்கிறாரு. அவர் வந்து டெமான்ஸ் எல்லாம் விரட்டுற பிரிஸ்டா இருக்கிறாரு. ஒரு நாள் இப்படி தான் டெமான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கல, திடீர்னு சடனாக ஒரு லைட் ஃப்ளாஷ் ஆகி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு கேப்பப் ஐடலோட உடம்புல இருக்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கும் ஆட தெரியாது, பாட தெரியாது, ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, மைக் யூஸ் பண்ண தெரியாது. இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒரு ஐடலோட உடம்புக்குள்ள வந்த நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ராக்டிஸ் ரூம்ல ப்ரேயர் பண்றாரு, ஸ்டேஜர்ல போய் நம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் அவரை பார்த்த உடனே ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு காட்னஸோட சக்தி இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுறாரு. குரூப்பும் ஸ்லோவா பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. மீடியாவோட அட்டென்ஷனும் வந்துட்டே இருக்கு. கம்பெனிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா ஃப்ளாப் ஆக போற மாதிரி இருந்த இந்த குரூப்பு, டிஸ்பேண்ட் பண்ணிடலாம்னு நினைச்ச குரூப்பு திடீர்னு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட மேனேஜராக இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பிஹேவியர் எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கு. பட் ஆனால் போக போக நம்ம ஹீரோவோட பியூர் ஹார்ட்டை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்படி செம்ம ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபாப் இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி ஈவிலை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி டெமான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க வில்லனை அழிக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கோம், இதுவும் நம்மளோட டியூட்டி தான் அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டெமான்ஸ் எப்படி அழிக்கிறாரு, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த சீரீஸ் த ஹெவன்லி ஐடில் அப்படின்ற இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹெவன்லி ஐடில் 24th டிசம்பர் MX பிளேயர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆக போது. ஃபேண்டசி, ரொமான்ஸ், காமெடின்னு கலந்துருக்க இந்த சீரீஸை மறக்காம பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.